ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை ஸ்டார்லைட் டாரோட். இன்னைக்கு 5-5 போர்ட்டல் கேட் ஓப்பன் ஆயிருக்கு. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம், சேஞ்சஸ் 5-5னாலே ஒரு சேஞ்சஸ் தான். ஸோ நீங்கள் இந்த நம்பர் பார்க்குறப்போலாம் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், ஏன் எனக்கு ஏஞ்சல்ஸ் இந்த நம்பர் காட்டுறாங்க. நீங்கள் உங்கள் லைஃப்பில் மாற்றத்தை எடுத்துகிட்டு வரணும், அதுக்காக தான் ஏஞ்சல் உங்களுக்கு இந்த ஒரு நம்பரை காட்டுறாங்க. ஸோ நீங்கள் பாஸ்ட்லேயே இருக்கலாம், ஒரு ஒஸ்ட்டான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கலாம், நெகட்டிவ் பாத்தில் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு டைமில் தான் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு இந்த நம்பரை ஷோ பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பார்க்குறப்போ நீங்கள் எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்றத பாருங்கள், ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு மாற்றத்தை எடுத்துகிட்டு வரணும். நான் 5-5 பார்க்குறேன், பட் என் லைஃப்பில் எந்த சேஞ்சஸும் வர மாட்டுது, இப்படி கிடையாது. ஸோ நீங்கள் அதுக்கான ஆக்ஷன்ஸ் போடணும், எஃபர்ட்ஸ் போடணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அட்லீஸ்ட் சின்னதாச்சும் நீங்கள் ஏதாச்சும் பண்ணணும். அப்போ தான் அந்த ஒரு சேஞ்சஸ் உங்கள் லைஃப்பில் வரும். சும்மாவே அது வருமானா அது வராது. மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். ரொம்ப பவர்ஃபுல்லான டே இன்னைக்கு. நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் கவர் பண்ண போகிறோன்னா, 5-5 போர்ட்டல் அன்றைக்கி தான் பார்க்க போகிறோம். என்ன ஒரு லவ் மெசேஜ் இன்றைக்கி கொடுக்குறாங்க நம்ம பார்க்கலாம். நான் ஆல்ரெடி கார்ட்ஸுமே ஃப்ரீ ஷஃபிள் பண்ணி வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் என்னென்னா, உங்கள் பார்ட்னர் உங்களை மிஸ் பண்ணுறாங்க, நீங்களுமே அவங்கள மிஸ் பண்ணலாம். நீங்கள் 2 பேருமே ஈக்குவலி மிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் பர்சன் உங்கள் மேலே ரொம்ப க்ரைஸியாக இருந்திருப்பாங்க பாஸ்ட்டில், ரொம்ப க்ரைஸியாக லவ் பண்ணுறது, அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ரெட்யூஸ் ஆகிருக்கும். ஸ்டில் அந்த க்ரைஸினஸ் அவங்களுக்கு வரும். அவங்களுக்கு எப்போ வரும்னா, நீங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, கொஞ்சம் பேஷன்ஸ் தேவை இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஆட்டோமேட்டிக்லி சில திங்ஸ் சேஞ்ச் ஆகணுன்னா பேஷன்ஸ் தேவை. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அவங்களுக்குமே டைம் கொடுங்க. அவங்களுமே ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்க மாதிரி தெரியுது. அவங்களுக்கு இப்போ ரிலேஷன்ஷிப் மேலே அண்ட் கமிட்மெண்ட்ஸ் மேலே அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. கொஞ்சம் போரிங்காக தான் இருக்காங்க. அவங்களோட சுச்சுவேஷனுமே ஒரு போரிங்காக தான் இருக்குது. இப்போ அவங்களே கொஞ்சம் போரிங்காக தான் இருக்காங்க. இதெல்லாம் சேஞ்ச் ஆகுமா? கண்டிப்பாக இதெல்லாம் சேஞ்ச் ஆகும். உங்கள் பார்ட்னருக்கு அந்த ஃபீலிங்ஸ் ஸ்டில் இருக்குது உங்கள் மேலே, அந்த கேரிங் இருக்குது, அந்த க்ரேசினஸ் உங்கள் மேலே இருக்குது. உங்கள் ஹார்ட் சக்ரா அண்ட் கவுண்ட் சக்ரா பிளாக்கில் இருக்குது, என்னால் அது பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் அதை ஹீல் பண்ணுங்கள், ஆக்டிவேஷன் பண்ணுங்கள். பாஸ்டில் நடந்த சில விஷயங்களை பற்றி அவங்க யோசித்து பார்க்குறாங்க. உங்கள் பார்ட்னர் மிஸ்டேக்ஸ் பற்றி யோசிக்கிறாங்க. பட் நீங்கள் ரெடியாக இருக்கீங்க அவங்கள ஃபர்கியூ பண்ணுறதுக்கு. உங்கள் பார்ட்னர் ரியலைஸ் பண்ணுறாங்க, நிறைய எஃபர்ட்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்க்கு நம்ம போடலையோ, கொடுக்கலையோ, அந்த மாதிரி ஒரு ரிக்ரெட்மே பண்ணுறாங்க, ரியலைஸுமே பண்ணுறாங்க. நிறைய எஃபர்ட்ஸ் பாஸ்ட்டில் உங்கள் பார்ட்னர் போட்டிருப்பாங்க உங்களுக்காக. நீங்கள் கேட்டிருக்கவே மாட்டீங்க. இப்போ நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க, ஏன் நீ இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி கன்சிடரே பண்ண மாட்டேற, எஃபர்ட்ஸ் போட மாட்டேற, எதுவுமே பண்ண மாட்டேற, அந்த மாதிரி நீங்கள் கேட்டுட்ருப்பீங்க. ஃபஸ்ட்டு அவங்களே கேட்காமலே எல்லா விஷயமும் பண்ணியிருப்பாங்க உங்களுக்காக. இப்போ எல்லாமே கேட்டு கேட்டு பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். கன்ஃப்யூஷன் தெரியுது உங்கள் பார்ட்னர் சைடில் இருந்து. ஒரு சிலரோட பார்ட்னர் மூவ் ஆன் பண்ண மாதிரி பார்க்க முடியுது. பட் ஒரு கேட்டகரிஸ்டு நோ, ஸ்டில் ஹோப் இருக்குது, சான்ஸ் இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப் அகெயின் ஃபிக்ஸ்ட் ஆகிறதுக்கு. பட் ஒரு கேட்டகரிஸ் பீப்புளுக்கு உங்கள் பார்ட்னர் மூவ் ஆன் பண்ணிட்ட மாதிரி தான் தெரியுது. நீங்களுமே கொஞ்சம் உங்கள் மைண்ட் செட்டை கிளியர் பண்ணணும். உங்கள் மைண்ட் செட் ரொம்ப பிளாக்டாக இருக்குது. உங்களுக்குள்ளே நிறைய கொஷின்ஸ் இருக்குது. அந்த கொஷின்ஸ் உங்கள் பார்ட்னர்கிட்ட கேட்கணும். அந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் ப்ரிப்பேர்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. பட் அந்த கொஷின்ஸ்லேயே ஒரு கிளாரிட்டி இல்லை. ஸோ நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள், என்ன கிளாரிட்டி இல்லை. ஸோ நீங்களே ஒரு கிளாரிட்டி இல்லாமல் தான் இருக்கீங்க. இப்போது உங்களுக்கு என்ன தேவை இல்லை, ஒரு பிளாக்டு எனர்ஜி தான் பார்க்க முடியுது. ஒரு சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட ஹார்ட் சக்ரா அண்ட் க்ரௌன் சக்ராவை ஹீல் பண்ணியே ஆகணும் அண்ட் ஆக்டிவேட் பண்ணியே ஆகணும். ரொம்ப பிளாக்டில் இருக்க அந்த எனர்ஜிஸ். நீங்கள் உங்கள் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். உங்களுக்கு என்ன விஷயம் ரொம்ப பிடிக்குமோ அந்த விஷயத்த பண்ணுங்கள். குக் பண்ண பிடிக்கும்னா குக் பண்ணுங்கள். ஒரு மூவிஸ் பிடிக்கும்னா மூவிஸ் பாருங்கள். நான் ரீசெண்ட்லி ஏகே மூவி குட் பேட் அக்லி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்களுமே சில மூவிஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஏதாச்சும் உங்கள் கூட ஒரு பர்சனலி நீங்கள் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? அது உங்களுக்கு ரொம்பவே தேவை. கொஞ்சம் மைண்ட் செட் கிளியர் ஆகும். நீங்கள் ரொம்ப தனியாகவே இருக்க மாதிரி தெரியுது, ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லாமல் ரொம்ப தனிமையாக இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க வேண்டாம்.
இது எல்லாமே நீங்களே ஒரு பவுண்டரி செட் பண்ணிக்கிறது தான். நீங்க நெனச்சீங்கன்னா, அந்த பவுண்டரிய கட் பண்ண முடியும். பட் நீங்க பண்ண மாட்றீங்க. ஏன் பண்ண மாட்றீங்க? சீக்கிரமா அத கட் பண்ணுங்க. பர்பிள் கலர் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ கைஸ். பர்பிள், ஐ அம் சீயிங் பர்பிள். பர்பிள் எனர்ஜி. நீங்க வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டா இருக்கலாம். ஃபேஷன் டிசைனர், ஆர்டிஸ்ட். நீங்க உங்க பார்ட்னர ட்ரா பண்ணியிருக்கலாம். என்னால அத பார்க்க முடியுது. ட்ராயிங். நீங்க நல்லா ட்ரா பண்ணக்கூடிய பெர்சனா இருக்கலாம். நீங்க உங்க பார்ட்னர ட்ரா பண்ணியிருக்கலாம். நீங்க ஃபேஷன் டிசைனரா இருக்கீங்கன்னா, நீங்க உங்க பார்ட்னருக்கு ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணி குடுத்துருக்கலாம். அதுவும் பார்க்க முடியுது. மேக்கப் ஆர்டிஸ்ட். ஸோ நல்லா குக் பண்ணக்கூடிய பெர்சனா இருக்கலாம். மேபி ஃபிஷ் கறி குக் பண்ணக்கூடிய பெர்சன். ஐ அம் சீயிங் சிக்கன் கிரேவி லைக் தட். இப்போ இருக்க ஃபைட்ஸுமே வந்து ரொம்ப டெம்பரவரி ஃபைட்ஸ் மாரி தான் தெரியுது. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கலாம். இதெல்லாம் ஒரு டெம்பரவரி தான். நானும் என் பார்ட்னரும் சீக்கிரமா வந்து ரீயூனியன் ஆயிடுவோம். இது உங்களுக்குள்ள ஒரு சாதாரணமான விஷயம் மாரி தான் எனக்கு தெரியுது. லைக் பிளாக் பண்ணிக்கிறது, அன்பிளாக் பண்ணிக்கிறது. ஸோ இந்த வாட்டி மட்டும் கொஞ்சம் வந்து லாங் கேப்பா போயிருக்கும் இந்த பிளாக்கிங். ஒரு டெம்பரவரி ஃபைட்ஸ் மாரி தான் தெரியுது. ஸோ இந்த ஒரு கேப்ல நீங்க வந்து உங்கள எந்த அளவுக்கு ஷைன் பண்ணிக்கிறீங்க? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு. நீங்க நெறைய ஷைன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான கெப்பாசிட்டி அதிகமாவே இருக்கு. உங்களுக்கு நெறைய கெப்பாசிட்டி இருக்கு. உங்களுக்கான ரெஸ்பெக்ட் நெறைய வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது இதுக்கப்புறம். நீங்க நெறைய ஷைன் பண்ணிக்கோங்க உங்கள. மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். பாஸ்ட்ல இருந்திருக்கும். இப்போ அந்த ஒரு ரெஸ்பெக்ட் வந்து இருந்திருக்காது உங்க பார்ட்னர் கிட்ட இருந்து. பாஸ்ட்ல செம்மையா ட்ரீட் பண்ணியிருப்பாங்க உங்க பார்ட்னர். ஒரு கிங் மாரி, குயின் மாரி. இந்த மாரி ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா, லைக் ஒரு பெக் பண்ற நெலம உங்களுக்கு வந்திருக்கும். சாரி பெக்கிங் சொன்னதுக்கு. ஸோ அந்த மாரி ஒரு ரீடிங் தான் பார்க்க முடியுது. அந்த மாரி ஒரு ஜோன்ல தான் நீங்க இருக்கீங்க. ஸோ அதுக்கு எல்லாமே காரணம் வந்து நீங்க உங்க செல்ஃப வந்து பார்த்துக்காம இருந்தது தான். ஸோ நீங்க வந்து ஒரு லைக் ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் உங்களுக்கு தேவ ஃபர்ஸ்ட். ஓகே. ஈஸியா வந்து உங்க பார்ட்னர் வந்து நீங்க சொல்ற எல்லா விஷயமும் பண்ணுவாங்க. பாஸ்ட்ல பண்ணியிருப்பாங்க. நீங்க கேட்காமலே அவங்க எஃபர்ட்ஸ் போடுறது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, அந்த மாரி இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ வந்து உங்க பார்ட்னர் வந்து அந்த மாரி இருக்காங்களா? இல்ல. நீங்க அவங்க கிட்ட போய் பேசினாலுமே, அவங்க வந்து நீங்க ஒண்ணு பேசுவீங்க, அவங்க ஒண்ணு புரிஞ்சுப்பாங்க. ஐயோ! சாமி விட்றா! அந்த மாரி தான் ஒரு ஜோன்ல இருக்க மாரி தான் தெரியுது. எதுக்கு நம்ம போயிட்டு பேசினோம்? எதுக்கு அவங்க இப்படி பேசுனாங்க? அது தெரியாம நீங்க இருப்பீங்க. அந்த மாரி ஒரு லவ் தான் என்னால பார்க்க முடியுது. இந்த ரீடிங்ஸுமே அந்த மாரி தான். தேவையில்லாத விஷயத்துக்கு வந்து ஹர்ட் ஆகுறது, பிளாக் பண்றது, அழுறது, லைக் தட் காய்ஸ். ஸோ ப்ளீஸ் இதெல்லாம் நீங்க வந்து அவாய்ட் பண்றது நல்லது. ஹீல் யுவர் ஹார்ட். உங்க ஹார்ட்ட வந்து ஹீல் பண்றது ரொம்பவே நல்லது. உங்க பார்ட்னருமே வந்து நெனைக்கிறாங்க, நான் ரொம்ப செல்ஃபிஷ்ஷா இருந்திருக்கேன். எஸ். கண்டிப்பா அவங்க செல்ஃபிஷ்ஷா தான் இருந்திருக்காங்க. உங்களுக்கே அது தெரிஞ்சிருக்கும். அவங்கள பத்தி மட்டுமே அவங்க யோசிச்சிருப்பாங்க. உங்கள பத்தி யோசிச்சிருக்க கூட மாட்டாங்க. ரொம்ப ஒரு செல்ஃபிஷ்ஷான ஒரு பார்ட்னர் கூட தான் நீங்க டீல் பண்ணியிருப்பீங்க. அது எல்லாமே கொஞ்சம் டெம்பரவரிக்கு தான். ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்க வரைக்கும் தான் அந்த ஒரு செல்ஃபிஷ்லாம் இருக்கும். அதெல்லாம் போயிடுச்சுன்னா, நார்மலா ஆயிடுச்சுன்னா, இந்த பார்ட்னர் வந்து ஒரு கேரிங்கான பார்ட்னர். லைக் இந்த மாரி ஒரு பார்ட்னர் வந்து கிடைக்கிறதே ஒரு அதிர்ஷ்டம் தான். லைக் ஒரு ரொம்ப கேரிங்கான ஒரு பார்ட்னர் இந்த பார்ட்னர். நீங்க ரொம்ப வந்து குடுத்து வச்சிருக்கணும். ஒரு கேரிங்கான பார்ட்னர்லாம் கிடைக்கிறதுக்கு. இப்போ இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல வந்து கேரிங் வந்து ரொம்பவே கம்மியாயிடுச்சு. உங்க லைஃப்ல இவங்கள விட கேர் பண்ணிக்க உங்களுக்கு யாருமே இல்ல. இவங்க தான் வந்து ஒரு பெஸ்ட் கேரிங்ல. நீங்க நினைக்கலாம், அவங்க தான் என்ன பிரேக்கப் பண்ணிட்டாங்க. என்ன விட்டு போயிட்டாங்க. நான் தான் ரொம்பவே சஃபர் ஆயிருக்கேன். பட் நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க. நீங்க என்ன பார்த்து கேட்கலாம். பட் இருந்தாலுமே இந்த பார்ட்னரோட எனர்ஜிஸ் வந்து அவங்க கேரக்டர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. ஒரு கேரிங் பார்ட்னர் கிடைக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இப்போ இப்போ நம்ம எல்லாருமே ஏங்குற ஒரு விஷயம் வந்து கேரிங்க்காக தான் நம்ம எல்லாருமே ஏங்குறோம். அந்த மாரி பார்ட்னர் உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. குட் திங்ஸ். நீங்க கூட ரொம்ப கேரிங்கான ஒரு பெர்சனா இருக்கலாம். உங்கள விட அவங்க உங்க மேல ரொம்ப கேரிங் வச்சிருக்காங்க. ரொம்ப அன்பு வந்து வச்சிருக்காங்க. வெளிய காட்டிக்க மாட்டாங்க. அவ்ளோ கேரிங் இருக்கு. கேண்டில்ஸ் பிரேயர் என்னால பார்க்க முடியுது. மேனிஃபெஸ்டேஷன் ஆர் கிறிஸ்டியனா இருக்கலாம் நீங்க. உங்க பார்ட்னரோட சைடுல வேற ஒரு பிளாக்கேஜஸ் என்னன்னா, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் இருக்கலாம். லைக் உங்களோட லவ் வந்து அக்செப்ட் பண்ணிக்காம இருக்கலாம் அவங்க.
நீங்க வேற ஒரு கம்யூனிட்டியா இருக்கலாம். அவங்க வேற ஒரு கம்யூனிட்டியா இருக்கலாம். லைக் அவங்க பேரண்ட்ஸ் ரூல்ஸ் எதா போட்டிருக்கலாம். நம்ம கம்யூனிட்டில நீ லவ் பண்ணணும், மேரேஜ் பண்ணிக்கலாம். அந்த மாரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பார்க்க முடியுது. அவங்க சைட்ல இருந்து. மேபி அவங்க பேரண்ட்ஸ்க்கு உங்கள பிடிக்காம இருக்கலாம். வாட்டெவர் அவங்களுக்கு பிடிக்கலனாலுமே உங்க பார்ட்னர் எண்ட் ஆஃப் த டே வந்து உங்கள சூஸ் பண்றதுக்கு சான்ஸ் வந்து இருக்கு. இப்போ அப்படிதான் இருப்பாங்க. ஒன்ஸ் ரீகன்சிலியேஷன் ஆயிடுச்சுன்னா, ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும். நீங்க அவங்களுக்கு ஏதாச்சும் ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கலாம். Amazon, Flipkart பார்க்க முடியுது. ஏதோ ஆர்டரிங். லெஸ் கிளாரிட்டி பார்க்க முடியுது. உங்ககிட்ட கிளாரிட்டி இல்ல. அதே மாதிரி தான் உங்க பார்ட்னர் சைடுமே. அவங்களுக்குமே வந்து கிளாரிட்டி வந்து கிடையாது. உங்களுக்கு கிளாரிட்டி ஃபர்ஸ்ட்டு தேவ. அந்த கிளாரிட்டி அண்ட் கைடன்ஸ் தேவ. உங்க மென்டர் ஆர் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப க்ளோஸ்ட் சர்க்கிள்ல இருப்பாங்கல்ல, உங்ககிட்ட எதா அட்வைஸ் வந்து கேட்டு பாருங்க இந்த ரிலேஷன்ஷிப்க்கு. அவங்க எதா ஐடியாஸ் குடுக்கலாம். ஆர் எல்ஸ் டாரோட் ஆர் ஆஸ்ட்ரோ ஏதாச்சும் அதுலேருந்து எதா கைடன்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஓகே. மிராக்கிள்ஸ் வில் ஹேப்பன் சூன் இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஒரு மிராக்கிள் எனர்ஜி வந்து வரதான் போகுது. மிராக்கிள்ஸ் பார்க்க முடியுது. நீங்கள் ரொம்ப டாக்கட்டிவான பர்சனாக இருக்கலாம். டாக்கட்டிவ். மேரேஜ்க்கான ஏதாச்சும் கமிட்மெண்ட்ஸ் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது உங்கள் சைடில் இருந்து. இப்போதைக்கு அதெல்லாம் நீங்கள் வந்து தூக்கி ஓரம் வைக்கிறது தான் நல்லது. பிகாஸ் நீங்கள் வந்து உங்களை ஹீல் பண்ணணும். உங்கள் பார்ட்னர் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். 2 பேருமே ஒரு பிளாக்கேஜில் தான் இருக்கீங்க. அந்த பிளாக்கேஜஸ் மஸ்ட்டு ரிமூவ் ஆகணும். உங்கள் அப்டிக்கிள்ஸ், உங்கள் சேலஞ்சை நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அந்த மேரேஜ் பற்றி நீங்கள் வந்து ஒரு டாக் வந்து பேசணும் உங்கள் பார்ட்னர்கிட்ட. உங்கள் எனர்ஜிஸ் அண்ட் உங்கள் போத் எனர்ஜிஸுமே அப்படி தான் இருக்குது. கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. ஓகேவா? டைம் ரொம்ப தேவை. நீங்கள் டைம் எடுக்காமல் எல்லா விஷயத்தையுமே வந்து சீக்கிரமாக பண்ணணும், ஸ்பீடப் பண்ணணும், பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த விஷயம் ரொம்ப டஃப்பாக தான் போகும். ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கீங்க இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி. நீங்கள் அண்ட் உங்கள் பர்சன் ரொம்ப ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப். உங்கள் நேம்ஸ் வந்து AOHP மிடில் இருக்கலாம். ஒரு எண்ட் ஸ்டார்ட்ஸ் AOHP. மீட்டப் என்னால் பார்க்க முடியுது. மீட்டப், லெட்ஸ் கோ அவுட் அந்த மாதிரி உங்கள் பார்ட்னர் நீங்கள் கேட்டிருக்கலாம். மீட் பண்ணலாம், என்னை மீட் பண்ணவா அந்த மாதிரி சம்திங் உங்கள் பார்ட்னர்கிட்ட நீங்கள் கேட்டிருக்கலாம். அவங்க எதுக்குமே ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. நோ நான் வரல அந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ரிஜெக்ஷன்ஸ் வந்து பார்க்க முடியுது. பட் இதுக்கப்புறம் அந்த மீட்டப் வந்து பண்ணலாம். நிறைய ரிஜெக்ஷன் பண்ணியிருப்பாங்க உங்கள் பார்ட்னர் உங்களை பாஸ்ட்டில். 000 பார்க்கக்கூடிய பர்சனாக இருக்கலாம். 555 அவங்களுக்கு நீங்கள் கன்ஃபார்ம் ஸ்பேஸ் கொடுத்தே ஆகணும். எமோஷ்னலி பிளாக்டாக தான் இருக்காங்க. மியூசிக்ஸ் உங்கள் 2 பேருக்குள்ளே ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் மியூசிக் இருக்கலாம். உங்கள் பார்ட்னர் உங்களுக்கு எதாவது சாங்ஸ் டெடிகேட் பண்ணியிருக்கலாம். நீங்கள் எதாவது அவங்களுக்கு எதாவது சாங்ஸ் டெடிகேட் பண்ணியிருக்கலாம். ஆர் உங்கள் லவ்வுக்குன்னு ஒரு தனியாக ஒரு சாங்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கலாம். அந்த சாங்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கேட்குற மாதிரி இருக்குது. ரீசெண்ட் டேஸில் ரிப்பீட்டடாக வந்து சாங்ஸ் வந்து கேட்குறீங்க. சில பேர் வந்து பிரேக்கப் சாங்ஸ் கேட்கலாம். பிரேக்கப் ஸ்டோரி, ஸ்டேட்டஸ் ஏதோ பிரேக்கப் மாதிரி நீங்கள் போடுற மாதிரி இருக்குது சாங்ஸ். ஒரு குட் சிங்கராக கூட நீங்கள் இருக்கலாம். நீங்கள் வந்து காட் கிட்ட ஏதோ ப்ரே பண்ணிகிட்ருக்க மாதிரி என்னால் பார்க்க முடியுது. லைக் ஸ்பீடப் ரீகன்சிலேஷன் வந்து ஸ்பீடப் ஆகணும். என்னோட மேனிஃபெஸ்டேஷன் வந்து டிலே ஆகுது. ரீகன்சிலேஷன் டிலே ஆகுது. அது ஸ்பீடப் ஆகணும். சீக்கிரமாக வந்து சரியாகணும். அந்த மாதிரி ஒரு ஸ்பீடப் அந்த ப்ரேயர் வந்து பார்க்க முடியுது. ஸ்பீடி எனர்ஜி. இங்கே என்ன ஸ்பெஷாலிட்டின்னா உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் பார்ட்னருமே உங்களுக்காக ப்ரே பண்ணுறாங்க. இந்த மாதிரி பார்ட்னர்லாம் கிடைக்கிறது வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயந்தான். ப்ரே பண்ணுறது உங்களுக்காக அவங்களும் ப்ரே பண்ணுறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்காக ப்ரே பண்ணுறாங்க. பாஸ்ட்டில் கூட நீங்கள் நிறைய டெம்பிள்ஸ் விசிட் பண்ணியிருப்பீங்க சேர்ந்து. ஒரு ஸ்பிரிச்சுவலி கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. டிவைன் மாஸ்குலின் பார்க்க முடியுது. இந்த ப்ரேயர்ஸ் 2 சைடுமே ப்ரேயர்ஸ் இருக்குது. சூப்பர். டைம் ஃபேக்டர் உங்கள் கூட நிறைய குவாலிட்டியான டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க உங்கள் பார்ட்னர். ஓகே, இதுக்கப்புறம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நிறைய விஷயங்கள் பிஸினால் வந்து ஸ்பெண்ட் பண்ணாமல் போயிருக்கலாம். ஃபேமிலி இஷ்யூஸ்னால ஸ்பெண்ட் பண்ணாமல் போயிருக்கலாம். ஒரு ப்ரைவேட் ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கலாம். லைக் யாருக்கும் தெரியக்கூடாது, வீட்டில் தெரியக்கூடாது. ஸோ அந்த மாதிரி அவங்க பார்த்து பேசலாம். அவங்களுக்கு கிடைக்கிற டைமில் அவங்க பேசியிருக்கலாம். ஸோ அதனால கூட உங்களுக்கு வந்து சில டிஸ்டர்பன்ஸ் வந்து ஆயிருக்கலாம். என்னடா டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்றாங்க அந்த மாதிரி. ஸோ அந்த ஒரு விஷயத்த அவங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
மே 5th பார்ன் நீங்கள் இருக்கலாம், ஒரு உங்கள் பார்ட்னர் மே 10th, மே 15th, மே 5, மே 20, மே 25, 30 பார்னிங்காக இருக்கலாம் நீங்கள். யூ போத் ஹாவ் லவ். ஒயிட் ஹார்ட் உங்கள் ஃபேவரட் ஹார்ட்டாக இருக்கலாம். ஒயிட் ஹார்ட், ஐம் சேயிங் ஒயிட் ஹார்ட். நீங்கள் உங்களை பிலீவே பண்ண மாட்டீங்க. ஏன் நீங்கள் உங்களை பிலீவ் பண்ண மாட்டீங்க? எந்த விஷயம் பண்ணாலுமே என்னால் முடியாது, என்னால் முடியவே முடியாது, அந்த மாதிரி ஒரு ஜோனில் தான் இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்க வேண்டாம். எஸ், நீங்கள் அதுலேருந்து ஓவர் கம் ஆகலாம். உங்களால் முடியல தான் என்னால் பார்க்க முடியுது. உங்களால் முடியும்னு ஏன் நீங்கள் வந்து நினைக்க மாட்டீங்க? அது எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஏன்னா உங்கள் சைடுமே நிறைய பிளாக்கேஜஸ் இருக்குது, ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நீங்கள் அது எல்லாமே கிளியர் பண்ணி ஆகணும். ஓகே, நான் சொன்ன அட்வைசஸ் அண்ட் கைடன்ஸ்லாம் வந்து கன்ஃபார்ம் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் வந்து நடக்கும். உங்கள் பார்ட்னர் மேலே ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கலாம். ட்ரஸ்ட் இஷ்யூஸ் லைக் இது வந்து சேஞ்ச் ஆகும். இந்த விஷயம் கன்ஃபார்ம் சேஞ்ச் ஆகுற மாதிரி தான் இருக்குது. சேஞ்சஸ் வந்து வரணுன்னா நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பண்ணுங்கள். டூ மேனிஃபெஸ்டேஷன். கைஸ், திஸ் இஸ் மை ரீடிங். உங்களுக்கு என் ரீடிங் ரெசனேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. எனி கைண்ட் ஆஃப் ரீடிங் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். டேக் கேர், பாய்.